السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير زاد التقوى واتقون يا أولي الألباب. وقال النبي صلى الله عليه وسلم من حج البيت ولم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. وقال أيضا ما أمعر حاج قط أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ் சம்பந்தமாக சில விஷயங்கள் சென்ற வாரம் ஞாபகப்படுத்தப்பட்டது. ஹஜ் மிகப்பெரிய உன்னதமான ஒரு வணக்கம். அல்லாஹு தாலாவுடைய புனித ஸ்தலங்களை தரிசிக்கிறதுக்காக வேண்டி ஒரு அடியான் நாடி செல்வது, அந்த போகிற பயணமே ஒரு சிறந்த ஒரு பயணம். எந்த நன்மையும் கிடைக்காட்டியும் அந்த போகிறதே ஒரு பெருமைக்குரிய, ஒரு கண்ணியத்துக்குரிய, மகத்துவத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அதெல்லாம் அல்லாஹு தாலா நிறைய நன்மைகளை வைத்திருக்கின்றான். ஹஜ்ஜின் மூலமாக மனிதன் பரிசுத்தம் அடைகின்றான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அல்லாஹு தாலா அந்த ஹஜ்ஜுடைய கடமையை கொடுத்து தன்னின் பக்க மக்கள் அழைத்து அடியார்களை பரிசுத்தப்படுத்துகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜல் பைத்த வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜா கயோமி வலதத்துஹு உம்மு. யார் ஹஜ் செய்கிறார், அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில், ஹஜ்ஜில் எந்த பாவமான காரியம் செய்யலை. யர்ஃபுஸ், ரஃபஸ் என்றால் உடலுறவு கொள்வது மனைவியோட. இஹ்ராம் கட்டின நிலைமையில் உடலுறவு கொள்ளாமல், அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், உணர்ச்சிகளை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாமல், வலம் யஃப்ஸுக், ஏனைய பாவமான காரியங்கள், அது புறம் பேசுகிறதாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு ஏசுறதாக இருக்கலாம், வாதிடுறதாக இருக்கலாம். இதே மாதிரி செயல் ரீதியான பாவங்கள் எல்லாத்தையும் விட்டு தவிர்ந்து கொண்டு பாதுகாத்து கொண்டு யார் ஹஜ் செய்கின்றாரோ, ராஜா கயோமி வலதத்துஹு உம்மு, அவர் அன்று பிறந்த பாலகன் போன்று திரும்பி வருகிறார். அப்படின்ற அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவானாக திரும்பி வருகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத். இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா ஃபஇன்னஹுமா யன்ஃபியானி அல் ஃபக்ர வ ذுனூப் கமா யன்ஃபில் கீரு ஹபஸல் ஹதீதி வ ذஹபி வல் ஃபித்தா. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடிக்கடி செய்து கொண்டிருங்கள், ஒன்றுக்கு பிறகு ஒன்றை செய்யுங்க. ஏனென்று சொன்னால் இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் எப்படியான அமல்கள் என்றால், இது ஏழ்மையை நீக்குகின்றது, இதே மாதிரி பாவங்களையும் அழிக்கின்றது, இல்லாமல் ஆக்கின்றது. எவ்வாறு கொல்லனுடைய உலையில் அவர் ஊதுக்குழல் மாதிரி ஒன்றை பயன்படுத்துவார், நெருப்பை ஊதி ஊதி அந்த இரும்பில் இருக்கக்கூடிய துருக்களை நீக்கிறதுக்காக வேண்டியும், இதே மாதிரி பொற்கொள்ளர்கள் அந்த ஊதுகுழாய் மாதிரி ஒன்று பயன்படுத்துவாங்க, அந்த நெருப்பை ஊதுறதுக்காக வேண்டி. அது ஊதுற மூலமாக அந்த தங்கத்தில் வெள்ளியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கிடும், இரும்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கிடும். எவ்வாறு அந்த இரும்பையும் தங்கத்தையும் வெள்ளியையும் அந்த கொல்லனுடைய பொற்கொள்ளனுடைய உலை பரிசுத்தப்படுத்துகின்றதோ, இவ்வாறு ஹஜ்ஜும் உம்ராவும் மனிதனுடைய பாவங்களையும் ஏழ்மையை நீக்குகின்றது. அல்லாஹு தாலா சொல்கிறான், அல் ஹஜ் அஷ்ஹுரு மாலுமாத், ஹஜ் அறியப்பட்ட மாதங்களை செய்ய வேண்டும். அது ஷவ்வால், தில்காதா, தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள்.
அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய ஏனைய பெருங்கடமைகளை சொல்லாமல் முக்கியமான ஹஜ்ஜில் நடக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் பை வலா ஜிதால ஃபில் ஹஜ். யார் ஹஜ் செய்கிறாரோ, ஹஜ்ஜுக்காண்டி போகிறாரோ, அவரே பாவமான பேச்சுக்கள் பேச வேண்டாம், உடலுறவு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஈடுபட வேண்டாம், இதே மாதிரி ஏனைய பாவமான பேச்சுக்கள் செயல்கள் ஈடுபட வேண்டாம். வலா ஜிதால், இதே மாதிரி வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம், வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். ஃபுசூக்ல ஜிதால் சேர்ந்திருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா பிரித்து சொன்ன காரணம், இது ஹஜ்ஜுடைய பயணங்கள் அதிகமாக நடக்கின்றது. வீணான விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம், சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் மக்கள் சண்டை பிடிச்சு கொள்றாங்க. குரூப் ஓனர்களோட சண்டை பிடிக்கிறாங்க, ஹஜ் வழிகாட்டியரோட சண்டை பிடிக்கிறாங்க, இது மாதிரி ஏற்பாட்டாளர்களோட சண்டை பிடிக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் போய் பல இடங்களில் பிரச்சனைகள் வருது. பஸ் லேட் ஆகிட்டு அதுக்கு சண்டை, வாகனம் முன்ன பின் ஆகிட்டு அதுக்கு சண்டை, இருப்பிடம் ஒழுங்கு அமையலன்னு சொன்னால் அதுக்கு சண்டை, சாப்பாடு ஒழுங்கு அமையலன்னு அதுக்கு சண்டை, எதற்கெடுத்தாலும் வாக்குவாதங்கள், வீணான ஏச்சு பேச்சுக்கள் நடக்குது. அதுக்கு காரணம் சொல்கிறாங்க, அவங்க அப்படித்தானே சொல்லிட்டு வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க. பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அபார்ட் இருக்கும், வீடு இருக்கும், ஹோட்டல் இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்குன்றெல்லாம் சொன்னாங்கன்னு அப்படி அமையலையே என்று சொல்லி அதுக்கு சண்டை பிடிக்கிறாங்க. அவங்க வாக்குவாதம் மீறினாங்க, அவங்களுடைய வாக்கை மீறினாங்கன்னு சொன்னால் அதுக்கு குற்றவாளிகள் அவங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனால் நாங்கள் எங்களோட ஹஜ்ஜை பாதுகாத்துக்கொள்ள எங்களுடைய பொறுப்பு. காசு செலவழிச்சு போயிருக்கிறோம் தான், அதுக்காக வேண்டி சண்டை பிடிச்சி ஹஜ்ஜை வீணாக்கிடக்கூடாது. அப்போ ஹஜ்ஜில் சிரமங்கள் வரும், துன்பங்கள் வரலாம். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெரும் ஏற்பாடு செய்யப்பட்டு எங்களுக்கு ஹஜ் லேசாக ஆக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வருஷமும் ஏற்பாடுகள் கூடத்தான், வசதிகள் கூட தான். அப்போ இவ்வளோ ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று கூடுறாங்க. அப்போ அப்படியான நேரத்தில் பொறுமையை கையாள வேண்டும். வீணான வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள், கெட்ட வார்த்தைகளை பேசுறது, கெட்ட செயல்கள் ஈடுபடுறது, இது ஹஜ்ஜை வீணாக்கிடும். அதனால் அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய காலத்தை சொன்னதுக்கு பிறகு முக்கியமான ஒரு செயல் அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ஜில் போய் சண்டை பிடிச்சிடாதீங்க, ஹஜ்ஜில் போய் வீணான பேச்சுக்கள் ஈடுபடாதீங்க, வீணான செயல்கள் ஈடுபடாதீங்க. நீங்கள் எவ்வளோ அழகாக தவாப் செஞ்சாலும், எவ்வளோ அழகாக சை செஞ்சாலும், அரஃபால தரித்தாலும், முஸ்தலிஃபால தரித்தாலும், மினால தரித்தாலும், கல்லடித்தாலும், முடிய இறக்கினாலும், வலிச்சாலும், என்ன செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடுவீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹஜ்ஜுல் மப்ரூர் கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்காது, ஹஜ் வீணாகிடும், நன்மைகள் இழந்துருவீங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். வமா தஃபலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். வதஸவ்வது ஃபைன கைர ஸாதி தக்வா, எனவே நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்தில் கட்டுச்சாதத்தை கட்டி கொண்டு போங்க. ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு போங்க. ஒரு ஏற்பாடு இருக்குது, பாஸ்போர்ட், டிக்கெட், வீசா, இதே மாதிரி செலவினத்துக்கு தேவையான பணம், அங்குள்ள விஷயங்களை கவனிக்கிறதுக்காக வேண்டி இது ஒரு ஏற்பாடு தான். அல்லாஹு தஆலா சொன்ன ஃபைன கைர ஸாதி தக்வா, நீங்கள் ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக எடுக்க வேண்டிய கட்டுச்சாதத்தில் ஆக சிறந்ததை தக்வா, இறையச்சத்தை எடுத்துகிட்டு போங்க, தக்வாவை எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய ஏற்பாடோட போனாலும் ஹஜ்ஜை வீணாக்கிட்டு தான் வருவீங்க, ஹஜ்ஜை நாசமாக்கிட்டு வருவீங்க. அதனால் தக்வாவை அடைந்தவர்களாக ஈமானோட அல்லாவுடைய அச்சத்தோட ஹஜ்ஜுக்கு போங்க. அப்போ தான் உங்களுடைய ஹஜ்ஜு பிரயோஜனமாக இருக்கும். அல்லாவுடைய அச்சத்தில் போகிறவர் அங்கே போய் ரஃபஸ் இருக்காது, வீணான பேச்சுக்கள், மனைவியோட உடலுறவு சம்பந்தப்பட்ட பேச்சுக்களோ செயல்களோ இஹ்ராமில் ஈடுபட மாட்டார், இஹ்ராம் கட்டிக்கொண்டு. இதே மாதிரி வாக்குவாதங்கள், சண்டையில், பாவமான காரியங்கள் ஈடுபட மாட்டார். வத்தகுன் யா உலில் அல்பாப், அல்லாஹ் தஆலா சொல்றார், புத்திசாலிகளே, அறிவுள்ளவர்களே, என்னை பயந்து கொள்ளுங்கள், तक़वा எடுத்துக்கொள்ளுங்கள். मोहतरम हज़रात, पिछले हफ्ता भी हज के बारे में कुछ बातें अर्ज़ किया था. आज हज के फ़ज़ाइल के बारे में कुछ अहादीस, कुछ बात अर्ज़ करता हूँ. हज बहुत बड़ा अहम अमल है.
حج کرنے پر کوئی بھی ثواب بھی نہیں ملتا، پھر بھی حج فی ذات ہی ایک اتنی بڑی عزت کی چیز ہے، اتنا بڑا مقام انسان کو دیتا ہے، وہی کافی ہے کہ اللہ پاک نے اپنے بابرکت جگہ، جس کا تذکرہ میں نے پچھلا ہفتہ بھی کیا تھا، اتنی بابرکت جگہوں کی دیدار حاصل کرنا ہی بہت بڑی بات ہے۔ انسان کے لیے عزت کا، شرف کا مقام حاصل کرنے کے لیے یہی کافی ہے، حج کرنا ہی۔ لیکن اس کے باوجود بھی اللہ پاک نے حج پر اور اللہ کے رسول نے کافی وعدے، کافی ثوابوں کا تذکرہ کیا ہے۔ ایک اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا، من حج البیت فلم یرفث ولم یفسق رجع کیوم ولدتہ امہ، جو حج کرتا ہے وہ اس حج کے دوران احرام کی حالت کے اندر اپنے بیوی کے ساتھ ہم بستری کی بات نہ کرے اور ہم بستری نہ کرے احرام کی صورت میں، ولم یفسق، اور دوسرے گناہ کی باتیں نہ کرے، اللہ کی نافرمانی نہ کرے، غیبت نہ کرے، کسی سے نہ جھگڑے، اور ہاتھ سے، زبان سے کسی کو تکلیف نہ دے، نظروں کی حفاظت کرے، اس طریقے سے وہ گناہوں سے بچتے ہوئے اگر حج کرے گا، راجع کیوم ولدتہ امہ، ایسے حالت کے اندر وہ لوٹ کے آتا ہے حج سے جیسا کہ اس دن اس کے ماں نے جنا ہے، یعنی گناہوں سے صاف ہو کے، پاک دامن ہو کے واپس آتا ہے۔ اور دوسری جگہ پر اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا، تابعوا بین الحج والعمرہ فإنہما ینفیان الفقر والذنوب کما ینفی الکیر خبث الحدید والذہب والفضہ، حج اور عمرہ کے درمیان مطابقت اختیار کرو، یعنی ایک کے بعد دوسرا کرو، حج کرو پھر عمرہ کرو، پھر موقع ملے حج کرو، پھر موقع ملے عمرہ کرو، اس طریقے سے حج اور عمرہ بار بار جتنا ہو سکے وسعت میں ہے تو کرتے رہو، کیونکہ یہ دونوں حج اور عمرہ انسان کے فقر کو بھی مٹا دیتا ہے اور اس کے گناہوں کو بھی مٹا دیتا ہے۔ جو حج صحیح طریقے سے کرتا ہے اللہ پاک اس کے گناہوں کو مٹا کے صاف کر دیتا ہے، ایسا اس کی فقر و فاقہ کو بھی اللہ پاک ختم کر دیتا ہے، اس کی فقیری ختم ہو جاتی ہے۔ جیسا کہ لوہار اور سونار اپنے آگ کی بٹھی میں پھونکتا ہے، پھونکنے سے لوہے کا اور سونے کا اور چاندی کے اندر جو میل کچل ہیں وہ اس کا آگ اس کو صاف کر دیتا ہے، وہ پاک اور صاف ہو جاتا ہے۔ ایسا ہی حج اور عمرہ وہ کام کرتا ہے کہ انسان کے گناہوں کو اور اس کے فقر و فاقہ کو ختم کر دیتا ہے۔ اللہ پاک جب حج کا ذکر کیا ہے، الحج اشہر معلومات، حج ایک معلوم مہینوں کے اندر کیا جاتا ہے، شوال، ذی القعدہ، ذی الحجہ، ان ایام کے اندر، ذی الحجہ کے شروع کے 10 اور ان ایام کے اندر حج کا دور شروع ہو جاتا ہے، احرام باندھ سکتے ہیں۔ پھر اللہ پاک حج کے مسائل، احرام کیسے باندھنا ہے، طواف کیسے کرنا ہے یا سعی کیسے کرنا، وہ تذکرہ اللہ نے نہیں کیا، بلکہ اللہ پاک یہ کہتا ہے، فمن حج فلم یرفث ولم یفسق، جس نے حج کیا فلا رفث ولا فسوق ولا جدال فی الحج، جو حج کرے گا وہ اس حج کے دوران رفث نہ کرے، رفث مطلب بیوی کے ساتھ ہم بستری کی بات کرے اور ہم بستری کرے احرام کی صورت میں، وہ نہ کرے، وہ حرام ہیں، اور فسوق دوسری معصیت کی گناہوں کا کام اور بات نہ کرے، تو اس کے اندر جدال بھی شامل ہیں، جھگڑنا، دوسروں سے بحث و مباحثہ کرنا، یہ بھی شامل ہیں۔ اس کے باوجود اللہ پاک آگے کہتے ہیں ولا جدال فی الحج، حج کے دور کے اندر، حج کے دوران جدال مت کرو، ایک دوسرے سے بحث و مباحثہ مت کرو، کیونکہ یہ بات بہت ہوتی ہے۔ حج کے دوران لوگ اپنے حج کو ضائع کر دیتے ہیں ان کاموں کی وجہ سے،
गुनाहों की वजह से अपने हज को ज़ाय कर देते हैं। आप तवाफ़ कितने भी अच्छे तरीके से करें, सही कितने अच्छे से तरीके से करें, और अरफा में ठहरना, मुज़दलिफ़ा और मिना में, और शैतान पर पत्थर मारना, एक काम जितना भी करें, लेकिन आपके हज के अंदर ये शामिल हो रफ़स और फुसूक और जिदाल, गलत काम करना और गलत बातें करना और बहस मुबाहसा के अंदर लगना, फजूल बातों के अंदर, ये हज को ज़ाय कर देता है। इसलिए अल्लाह पाक ख़ास तौर पर इसका तज़किरा इन आयत के अंदर अल्लाह ने किया। और अल्लाह पाक कहता है वमा तफ़अलू मिन खैरिन यअलमुहुल्लाह, आप जो भी काम करेंगे, वमा तफ़अलू मिन खैरिन, जो भी काम करेंगे, खैर और शर सब कुछ अल्लाह जानता है। वतज़व्वदू फ़इन्न खैर ज़ादित तक़वा, इसलिए आप हज की तैयारी करते हो, तोशा बनाते हो, तोशा की तैयारी करते हो। एक तो है पासपोर्ट, टिकट, वीज़ा और जितना माल की नफ़का की ज़रूरत है उसका इंतज़ाम, ये भी ज़रूरी। लेकिन इसके साथ अल्लाह पाक कहता है फ़इन्न खैर ज़ादित तक़वा, बेहतरीन तक़वा, बेहतरीन चीज़ तोशा वो है जो हज के सफ़र के लिए तक़वा है। अगर तक़वा के बगैर आप कितना भी इंतज़ाम करके जाएंगे, आपका हज ज़ाय हो जाएगा, आपका हज मबरूर नहीं बनेगा। इसलिए तक़वा इख्तियार करके जाओ, तक़वा लेके जाओ। हज में जाके तक़वा हासिल नहीं करना, बल्कि इसलिए रमज़ान का महीना गुजर गया, तक़वा हासिल करने का महीना है। तक़वा हासिल करो लअल्लकुम तत्तक़ून, रमज़ान के रोज़े से तक़वा हासिल करो, फिर हज के लिए जाओ। वरना हज के अंदर जाके लोग बहुत गुनाह करके हज को ज़ाय कर देते हैं, झगड़ते हैं, कहते हैं कि नहीं हमारे जो ग्रुप हैं, जो लोग, कुछ लोग टूर कहते हैं, कुछ लोग ग्रुप कहते हैं, कुछ लोग जमात कहते हैं, जो हज के लिए जमात बन के जाते हैं। उन्होंने तो कहा था कि हमें खाने काबा के करीब, मस्जिद नबवी के करीब हमें होटल मिलेगा, रिहाइश मिलेगी और खाना बेहतरीन देंगे, लेकिन उधर जाके देखे तो ऐसा नहीं मिला, फिर उनसे झगड़ते हैं। फिर गाड़ी अगर देर हो गई उस पर झगड़ते हैं। फिर मिना में टेंट दूर मिला उस पर झगड़ते हैं। ये सारी बातों की वजह से हमारा हज ज़ाय हो जाता है। हाँ, अगर वो अपने वादे की खिलाफ वर्जी करता है उसका सज़ा वो भुगतेगा, लेकिन अगर हम झगड़ के अपना हज ज़ाय करेंगे तो नुकसान की बात है। बार बार हमें मौका मिलेगा, किसी को कोई पता नहीं। लोग तो कहेंगे हाजी आ गया है, हाजी है, लेकिन अल्लाह के यहाँ उसका नाम हाजी में नहीं होगा। क्यों? उसका हज मरदूद है, मबरूर नहीं है। गण्यमिக்க சகோதரர்களே, தக்வாவை எடுத்துக்கொண்டு வாங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கட்டுச்சாதம் ஹஜ்ஜுக்கு நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய கட்டுச்சாதம் கைரஸாதி தக்வா, தக்வா தான். தக்வா எங்க கிடைக்குது? ஹஜ்ஜுக்கு போய் அடையிறதல்ல, தக்வா எடுத்துட்டு போகணும். அது எங்க? ரமலான்ல அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ரமலானுடைய மாதத்துடைய பயிற்சி அதான், லஅல்லக்கும் தத்தக்கூன். ரமலான்ல நோன்பு பிடிச்சி தக்வா அடைஞ்சிட்டு ஹஜ்ஜுக்கு போகணும். ஈமானோட உழைப்பு செஞ்சு தக்வா அடைஞ்சு கொண்டு போகணும். அப்படி இல்லாமல் போனோம் ஹஜ்ஜை வீணாக்கிட்டு வந்துடும், ஹஜ் நாசமாகிடும். எல்லாரும் ஹாஜி ஹாஜியார்னு சொல்லுவாங்க, எல்லாரும் பார்வாங்க ஹாஜியார் கிடையாது, இவன் நல்ல ஹாஜி, இவர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்கிறார், இவருடைய பொருள் ஹலாலாக இருந்துச்சு, இவருடைய ஆடை ஹலால், ஏற்பாடு ஹலால் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பதில் வரும் லப்பைக் வாசாதைக், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், நீங்கள் வாரது எங்களுக்கு சந்தோஷம். அதுக்கு மாற்றமாக யாருடைய கட்டுச்சாதம் ஹராம், வருமானம் ஹராம், ஏமாற்றி அடுத்த அபகரித்து பொய் சொல்லி அடுத்த சொத்தை எடுத்துக்கொண்டு எத்தியமுடைய காசு எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு போகிறானோ அவனுக்கு என்ன பதில் வரும்? லா லப்பைக் வலா சாதைக், நீ உனக்கு லப்பைக்கும் கிடையாது, உன்னுடைய வரவு எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீ வராமல் இருக்கிறது சிறந்தது, நீ வாரத்தை நாங்கள் வெறுக்கிறோம்னு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பதில் வரும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அந்த சத்தை நாங்கள் கேட்காம இருக்கிறோம், மக்களுக்கு எல்லாம் கேட்காம வைத்திருக்கிறான். அப்படி கேட்கும்னு சொன்னால் எத்தனையோ பேருடைய முகம் கருத்துடும், முகம் சுருங்கிடும், மக்களுக்கெல்லாம் விளங்கிடும் இவன் ஹஜ்ஜி நாசமாகிட்டது, இவன் ஹஜ் எல்லாம் ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லி அது மறுமையில் தெரிய வரும். அப்போ ஹஜ் மபரூராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது,
யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமாலி அஃதல், அமல்கள் ஆக சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஈமானு பில்லா, அல்லாஹ் மீது ஈமான் கொள்றது. சும்மா மாதா கேட்டாங்க, அதுக்கு பிறகு என்ன? சொன்னா ஜிஹாத் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் உடலால பொருளால பாடுபடுறது. கீழ சும்மா மாதா, அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஹஜ் மப்ரூர், ஹஜ் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ன்னு சொன்னாங்க. வெறும் ஹஜ்ன்னு சொல்லல, நல்ல ஹஜ். நல்ல ஹஜ்ஜுண்டா பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹஜ்ஜில் இஃப்ஷா உஸ்ஸலாம் வைதாமு தாம், அதில் சலாம் அதிகமாக சொல்லப்பட வேண்டும். சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லணும் ஹஜ்ஜில். இதே மாதிரி அடுத்தவங்களுக்கு இக்ராம் செய்யணும், உணவளிக்கணும். தன்னால் முடியுமான அளவு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, கூட வரக்கூடிய மக்களுக்கு எங்களால் ஏண்ட அளவு செலவு செய்யணும். இது ஹஜ்ஜை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு காரணமாகவே. இதே மாதிரி ஃபுசூக், ரஃபஸ், ஜிதால், இது போன்ற காரியங்கள், மனைவியோடு உடலுறவு கொள்வது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசுறது, இதே மாதிரி வீணான வாக்குவாதங்கள், சண்டை பிடிக்கிறது, வீணான செயல்கள், பாவமான காரியங்கள் ஈடுபடுறது, இது எல்லாத்தையும் விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய ஹஜ் ஹஜ்ஜே மப்ரூர். இந்த ஹஜ் சொன்னாங்க அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஸவாபுன் இல்லல் ஜன்னா, ஹஜ்ஜே மப்ரூருக்கு சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ சரியான ஒரு ஹஜ் முறையில் ஹஜ் செஞ்சிட்டார் என்றால் அவருக்கு கூலி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த சொர்க்கம். உலகத்தில் ஏழ்மை நீக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, மறுமையில் அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கிறான். மா அம்அர ஹாஜுன் கத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹாஜி ஒரு நாளும் ஏழையாக மாட்டார், அடுத்தவங்க பக்கம் தேவையாக மாட்டார். அல்லாஹு தஆலா அவரை சீமானாக வைப்பான். எப்போ? உண்மையான ஹாஜியாக இருந்தால். அப்போ இன்றைக்கி நாங்கள் சொல்லல, நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்குறோம், ஹஜ்ஜி செஞ்சு தான் இருக்கிறாங்க, ஆனால் ஏழ்மையில் தான் இருக்கிறாங்க, இன்னும் வறுமை தான், இன்னும் பிரச்சனை தான், இன்னும் கஷ்டம்தான் என்று சொன்னால் அவருடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு அடையாளம் அது. உண்மையான ஹாஜியாக இருந்தால், அவருடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் ஒரு நாள் அவருக்கு ஏழ்மை வராது, அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பான். அப்போ ஹஜ்ஜாக இருக்க வேண்டும், ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். அப்போதான் இந்த சிறப்புகளை கிடைக்கும். இதே மாதிரி ஹஜ்ஜுக்காக செலவழிக்கக்கூடிய காசு ஒரு நாளும் வீணாகாது. முதலாவது நினைக்கணும், ஹஜ்ஜுக்கு நாங்கள் செலவழிக்கிற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், எங்களிடத்திலிருந்து ஏழ்மையை நீக்கக்கூடிய ஒன்று அது. இரண்டாவது, ஹஜ்ஜுக்கு செலவழிக்கப்படக்கூடிய காசு திரும்ப கிடைக்கிது, அல்லாஹ் தஆலா திருப்பி கொடுக்குறான். சொன்னாங்க அன்னஃபகத்து ஃபில் ஹஜ் கன்னஃபகத்து ஃபீ சபீலில்லாஹ் அத்ர்ஹமு பிஸபஅமியத்தி லிஃப். அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்கிறதுக்கு, அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய நன்மை என்ன கிடைக்குமோ, ஒரு திர்ஹத்துக்கு 700 மடங்கு ஆக குறைஞ்சது, 700 மடங்கு நன்மை கிடைக்கும். இதே கூலி அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு திர்ஹத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான், ஒவ்வொரு தீனாருக்கு கொடுக்குறான், ஒவ்வொரு ரூபாய்க்கு கொடுக்குறான், ஒவ்வொரு எண்ணுக்கு கொடுக்குறான், 700 மடங்கு. அடுத்து அல்லாஹ் தஆலா திருப்பியும் கொடுக்குறான். அடுத்து ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஏழ்மை நீக்குகிறான். मुहतरम हज़रात, हज अगर मबरूर हो, अल्लाह के यहाँ मकबूल हज बने, तो उस हज ही इंसान के गुनाहों की मग़फ़िरत का सबब बनेगा और उसके फ़क्र फ़ाक़ों का ख़ात्मा बनेगा। अगर हज मबरूर नहीं है तो ये सारा सवाब ख़त्म। अल हज्जुल मबरूर लैसा लहु सवाबुन इल्लल जन्नह। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, हज मबरूर के लिए सवाब जन्नत के अलावा कोई और नहीं है। हज मबरूर का सवाब बदला जन्नत है। हज मबरूर क्या है? कुछ बातें हदीस के अंदर मौजूद हैं। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, हज्जुल मबरूर वो है जिसके अंदर इफ़्शाउ सलाम हो, जिससे भी मिले, जिसको भी मुलाकात हो, उसको सलाम अर्ज़ करे, और इताम ताम, लोगों को खाना खिलाए जितना हो सके। मक्का वालों के मिस्कीन बहुत होते हैं, मदीना में भी होते हैं, और हमारे साथ भी ज़रूरतमंद होंगे, तो उनके लिए हम जितना हो सके हम इताम ताम खाना खिलाए। इन बातों की वजह से हज मबरूर बनता है। और अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, जैसे जिसने हज किया उसके अंदर रफ़स न किया और फुसूक न इख्तियार किया और जिदाल नहीं किया, तो ये हज मबरूर हैं। अपने घर वालों के साथ हम बिस्तर की बात न करें, हराम की सूरत में हम बिस्तरे न करें, और फुसूक गलत बातें, गलत काम न करे, और झगड़ा न करे लोगों से, तो ये हज मबरूर हैं।
اور اس کا ذات، اس کا نفقہ، اس کا مال و دولت، اس کا لباس حلال ہونا چاہیے. یہ بھی حج مبرور ہیں. لوگ حج کے لیے جاتے ہیں، جب احرام باندھتے ہیں تو کہتے ہیں لبیک اللہم لبیک لا شریک لک لبیک، تو جواب فوراً ملتا ہے. اگر اس کا ذات حلال ہے، اس کا کھانا حلال ہے، اس کا لباس حلال ہے، اس کا نفقہ حلال ہے، تو یہ جواب ملے گا لبیک و صادق، لبیک و صادق، آپ کا آنا مبارک ہو. آپ کے آنے کو پسند، ہم آپ کے آنے کو پسند کرتے ہیں. اگر اس کے برخلاف کسی کی آمدنی حرام ہو، دوسروں کا مال کھایا ہوا ہے، بینک سے پیسہ لیا ہوا ہے اور جھوٹ بول کے کمایا، دھوکہ بازی دے کے یتیموں کا مال کھایا ہوا ہے، اس کا لباس حرام، اس کا کھانا پینا حرام ہے، تو یہ لبیک کہے گا تو اللہ پاک کہے گا لا لبیک ولا صادق، تیرا لبیک نہیں ہے، تیرا آنا ہمارے ناپسند ہے، ہم نفرت کرتے، تو نہ آئے تو اچھا ہے ہمارے لیے. اللہ کا احسان ہے، اللہ پاک نے یہ جو جواب اللہ پاک دے رہا ہے اس کو چھپا کے رکھا ہے. اگر اس کے سارے لوگ سن لیتے تو ہمارا چہرہ نیچے ہو جائے گا، بہت سے لوگوں کا چہرہ کالا ہو جائے گا. فوراً جواب ملے گا تیرا حج ریجیکٹ، تیرا حج ہمارے ہاں قبول نہیں ہے، تیرا نہ آنا ہمارے لیے اچھا ہے. تو اللہ کے نے چھپا کے رکھا، لیکن قیامت کے دن نظر آئے گا. اس لیے آمدنی حلال ہونا چاہیے، تیاری حلال طریقے سے کرنی چاہیے. دوسروں کا حق لیتے ہوئے جائیں گے دباتے ہوئے تو اس سے فائدہ نہیں. تو پھر حج اگر صحیح طریقے سے کرے گا تو حج مبرور ہیں، اس کا بدلہ جنت ہے. اللہ کے نبی سے پوچھا گیا ایو الاعمال افضل یا رسول اللہ، اعمال میں افضل ترین عمل کون سا ہے؟ تو فرمایا ایمان باللہ، اللہ کے اوپر ایمان لانا. ایمان جو اس کے جو جتنا اجزاء ہیں قیامت پر اور نبیوں پر، کتابوں پر، سارا ایمان، یہ افضل ترین عمل ہیں، اس سے آگے کوئی نہیں. تو آگے پوچھا کہ ثم ماذا، اس کے بعد کیا ہے؟ تو فرمایا الجہاد فی سبیل اللہ، اللہ کے راستے میں اپنا جان مال لے کے جہاد کرنا، مجاہدہ کرنا. یہ ثم ماذا، اس کے بعد پوچھا گیا اس کے بعد کیا ہے؟ تو فرمایا حج مبرور. حج مبرور ہیں، جس حج کے اندر یہ باتیں ہو وہ حج اللہ کے ہاں تیسرے نمبر پر افضل ترین عمل ہے. حج مبرور کا ثواب جنت، اس کے علاوہ کچھ نہیں ہے. اور دنیا کے اندر فقر و فاقہ ختم ہو جاتا ہے، اس کے گناہوں کو مٹا دیتا ہے، اور آخرت میں جنت. یہ اللہ پاک نے حج مبرور پر اللہ نے وعدہ کیا ہے. حج مبرور ہونا چاہیے. کے സഹോദരരെ പെരിയാர்களே, ஹஜ்ஜுடைய விஷயத்தில் ஒரு நாள் அங்கே கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறோமே காசு வீணாகிடும் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. இப்போ சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் திருப்ப கிடைக்கும், அல்லாஹுத்தாலா 700 மடங்கு அதை விட கூட அல்லாஹ் தருவான். ஏழ்மை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். கூலி அல்லாஹுத்தாலா பெருங்கூலி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த புனித இடங்களுக்கு போகிறது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹுத்தாலா நிறைய கூலி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையிறதுக்கு ஒரு இடம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய ஒரு இடம் தான் ஹஜ்ஜுடைய பகுதிகள், ஹஜ்ஜுடைய இடங்கள். இது மாதிரி அங்கே போய் ஜம்சமுடைய தண்ணீரை குடிக்கிறோம். அஸம்ஸம் லிமா ஷுரிப லஹு, மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, ஜம்சமுடைய நீர் இருக்கிறது எதற்காண்டி குடிக்கப்படுகிற அந்த அது கிடைச்சிடும். எந்த நியத்தோட குடிக்கிறோமோ, பாவ மன்னிப்புக்காண்டி குடிக்கிறோம்டா பாவ மன்னிக்கப்படும். இதே மாதிரி அல்லாஹ்வோட நெருக்கத்தை அடையிறதுக்காண்டி குடிக்கிறோம், சொர்க்கத்தை அடையிறதுக்காண்டி குடிக்கிறோம், நோய் குணமாக குடிக்கிறோம், எதெல்லாம் நியத்து வச்சு குடிக்கிறோம் அதெல்லாம் கிடைச்சிடும். அதனால இதெல்லாம் எத்தனை அத்தாட்சிகள் அங்கே வைத்து இருக்கின்றான். ஹஜ்ஜுக்கு போகிறோம், இது மனிதனுக்கு இதில் நிறைய படிப்பினை எல்லாம் வச்சிருக்கின்றான். இஹ்ராம் கட்டிட்டு போகிறோம், 2 துணி தான், இடுப்பில் ஒரு துணி, மேலாடை மேலுக்கு ஒரு துணி, எந்த மனமும் பூசிக்கொள்றதில்லை. இஹ்ராமுக்கு முன்னாடி பூசினே தான், அதுக்கு பிறகு அல்ல. நியத்து வச்சுக்கொண்டு பூசினோம், வச்சாஜா இப்போ நியத்து வச்சுட்டா எதுவும் பூச முடியாது. அதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய காலத்தில் பரட்டை தலையோட முடி வார முடியாது, அத்தர் பூச முடியாது. இந்த நிலைமையில தான் ஹஜ்ஜுடைய கோலத்தில் இருக்கிறோம். இப்போ குடும்பத்தை விட்டு போகிறோம், இந்த பயணங்களுக்கு கடைசி பயணத்தை ஞாபகப்படுத்தும். உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே, மௌத்துடைய நேரத்தில் கஃபனுடைய ஆடை அணிஞ்சு கொண்டு போகிறோம், வெள்ளாடை,
அதை இந்த ஹஜ் எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியது. நிறைய பேரை பாருங்க, ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஹராம் கட்டிட்டோம், உம்ராவுக்காக வேண்டிய ஹராம் கட்டிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு சேர்க்கிற துவால கூட ஒரு அழகா வந்துடும். ஏன்? இது அந்த கடைசி பயணத்துக்கு மனதை உணர்த்து. திரும்பி வருவோமான்னு தெரியாது. அப்படியான ஒரு பயணம் தான் ஹஜ். திரும்பி வந்தோம், அல்ஹம்துலில்லாஹ், கனீமத்தோட வருகிறோம், பாவ மன்னிப்போட வருகிறோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக வருகிறோம், வரல சொர்க்கம். இந்த ஞாபகம் உங்களுக்கு உண்டாக்குது. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரோம், போயிட்டு வந்து இப்போ குடும்பத்தை சந்திக்கிறோம், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் ஒன்று ஏற்படுகிறது. இந்த சந்தோஷம் அல்ல பெருசு, எங்களுக்கு மறுமையில் எங்களோட பிள்ளைகளை, மனைவி மக்களை சொர்க்கத்தில் சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டா அதுதான் பெரிய சந்தோஷம் என்று உணர்ந்து நாங்கள் அதுக்காக தயாராக்க வேண்டும். இது மாதிரி ஹஜ்ஜில் நிறைய நீண்ட விஷயம், அதை சொல்ல டைம் போதாது. இவ்வளோ பெரிய விஷயங்கள் நிறைய எல்லாம் ஹிக்மத் எல்லாம் ஹஜ்ஜில் வைத்திருக்கிறாங்க. அடுத்து நான் ஹஜ்ஜே மப்ரூரை பற்றி சொன்னேன். ஹஜ்ஜே மப்ரூருடைய அடையாளங்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், ஜாஹிதன் இன் துன்யா வராகிபன் ஃபில் ஆஹிரா. இது ஹஜ்ஜே மப்ரூருக்கு அடையாளம். அவர் உலகத்தை திரும்பி வரும்போது உலகப்பற்றவராக வர வேண்டும், மறுமை மீது ஆசை வைத்தவராக வர வேண்டும். ஹஜ்ஜுக்கு போன மாதிரி தான் திரும்பி வாராம், வந்ததுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை பழைய மாதிரி இருக்கின்ற என்ற ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு அடையாளம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அவருடைய வழி திருந்திட்டது, நல்ல வழியில் போகிறார், மார்க்கத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார், தக்வால, அமல் இபாதத்தில், தொழுகையில், மற்ற இபாதத்துகளில் முன்னேற்றம் ஒன்று இருக்குது என்று சொன்னால் இவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளம். எனவே சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினேன், மன் அராதல் ஹஜ் ஃபல்யுஅஜ்ஜில். யார் ஹஜ்ஜை நியத்து வைத்திருக்கிறார்களோ இன்னும் செய்யலையோ, ஹஜ்ஜு செய்கிறதுக்கு ஆசை இருக்குது, கடமையாகிட்டு இருந்தால் அவசரப்படுத்துங்க. ஃபைன் அஹதக்கும் லா யத்ரி மா யரிது லஹு. உங்களை யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு என்ன குறுக்கிட போகுது. சென்ற வாரம் ஜும்மாவில் இருந்தவங்க இந்த வாரம் கிடையாது. சென்ற வாரம் ஆரோக்கியத்தோடு இருந்தவங்க இன்றைக்கு நோயாளிகள் ஆகிட்டாங்க. சென்ற வாரம் வசதியோடு இருந்தவங்க இன்றைக்கு ஏழைகள் ஆகிட்டாங்க. வார வருஷம் என்று சொல்ல ரொம்ப தூரம். அதனால் ஹஜ்ஜு கடமையாகிட்டுன்னு சொன்னால் அவசரமாக செய்யுங்க, தாமதப்படுத்தாதீர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி ஹஜ்ஜை பிற்படுத்துறது மிகப்பெரிய நஷ்டம். अल्लाह ताला எனக்கும் உங்களுக்கும் இதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை नसीबाकवाना है। इसलिए हजरात, हज पे बहुत से इबरत भी हैं, जैसे वादे हैं, जैसे सवाब हैं, फ़वाइद हैं, ऐसा इबरत भी हैं। और हज पे जो हम पैसा खर्च करते ये ज़ाय नहीं करते, बल्कि एक इन्वेस्टमेंट है। हज पे जो खर्च करेंगे अल्लाह पाक वापस लौटा के देता है, अगर हज हमारा सही हो, मबरूर हो। और हज के लिए एक एक नफ़क़ा, नफ़क़त फ़िल हज का नफ़क़त फ़ी सबीलिल्लाह, अद्दिरहम बिसबअत ज़िअफ़िन। एक एक दिरहम, एक एक येन, एक एक रुपये का सवाब 700 का मुज़ाफ़ होता है। जैसे अल्लाह के रास्ते में खर्च करने का सवाब है कम अज़ कम का, ऐसे अल्लाह पाक हज पे भी देता है और उसका अल्लाह पाक मुज़ाफ़ करता है। और ये पैसे वापस आएंगे, इसके अंदर कोई कमी नहीं आएगी। और अल्लाह पाक इसके फ़क्र व फ़ाक़ा को ख़त्म करता है, जन्नत दे देता है और अल्लाह की कुर्ब हासिल करता है। और हज पे जाने वाले से उसमें बहुत से एक इबरत भी हैं। जिस हज के लिए हराम बांध के जाता है, 2 ही कपड़ा होता है सफ़ेद, ये उसको अपने आखिरी सफ़र की याद दहानी करती हैं। जो हज के लिए जाए, उम्रा के लिए जाए, अपने आखिरी सफ़र की भी याद करे, मैं जा रहा हूँ, वापस आऊँगा नहीं। जब हम देखे हैं हज के लिए लोग तैयार होते वक्त घर पे दुआ करके जाते हैं, उस वक्त रोते हैं, क्यों? उसके आखिरी लम्हात की याद दहानी करते हैं, मैं जा रहा हूँ, वापस आऊँगा या नहीं पता। अगर वापस आ जाए तो गनीमत के साथ आता है, गुनाहों की मग़फ़िरत के साथ आता है, नेकियों को लेके आता है, जन्नत का सवाब वादा लेके आता है। अगर वापस आके अपने घर वालों से मिलता है, ये भी खुशी का दिन है, बहुत खुश होते हैं। लेकिन ये असल खुशी नहीं है। असल खुशी इसको ये होना चाहिए जब अपने घर वालों की ज़ियारत ख़ुद अपने को और उनके साथ जन्नत में हो, जन्नत में अपनी बीवी से मिले, बच्चों के साथ मिले, तो फिर इसके लिए तैयारी करनी पड़ेगी। अपने आप को और अपने घर वालों को जन्नती बनाने की कोशिश करें, पूरी ज़िंदगी इसके लिए खर्च करें, फिर ये हज बेहतरीन हज बनेगी। हसन बसरी रहमतुल्लाह अलैह फरमाया, हज मबरूर वो हैं जो हज करता है वो वापस ऐसा है रजा ज़ाहिदन अन दुनिया व रागिबन फिल आखिरा, वो वापस ऐसा है जैसे दुनिया में बेरग़बती के साथ आए, ज़ुहद
دنیا سے بے رغبتی ہو، آخرت کے اندر رغبت ہو، آخرت کا شوق رکھنے والا ہو، یہ حج قبول کی علامتیں ہیں، حج مبرور کی علامتیں ہیں۔ جو جس کی زندگی حج کے بعد بدل جائے، پہلے سے اچھا ہو جائے، اللہ کے قریب کرنے والی زندگی بنے، یہ علامت حج اس کا مقبول ہے۔ اگر اس کی زندگی حج سے پہلے جیسا تھا ویسا ہی ہے، کوئی فرق نہیں آیا اس کے نماز میں، اس کے اعمال کے اندر، اس کے سنتوں کی اتباع کے اندر، تو یہ حج مبرور نہیں ہے۔ بہت سے لوگ افسوس کی بات ہے، جب احرام اتارتے ہیں اس کے ساتھ سر کا بال اتارنا ہے، لیکن داڑھی بھی مڈاتے ہیں، بہت بڑی نحوست کی چیز ہے۔ اللہ کے نبی کے دربار پہ جاتے ہیں، کہتے ہیں میں محبین رسول ہوں، مشتاق رسول ہوں، لیکن فل سیو کے ساتھ جاتے ہیں۔ جس صورت سے اللہ کے نبی نفرت کرتے تھے اس شکل میں جاتے ہیں، جو مجوسی کو بھی چہرے کے ساتھ آتے ہوئے اللہ کے نبی نے اپنے نگاہ کو پیر لیا تھا، تو کون سا حاجی ہیں ایسا کام کر کے اس بابر کے جگہ پہ جا سکتا ہے؟ یہ اس کے حج مبرور نہیں ہے، اس کے مردود ہونے کی علامت ہے۔ حج اتنا بابر کے جگہوں کے دیکھنے کے باوجود بھی اپنا داڑھی منڈا کے یا کم کر کے جاتے، ایک مجھ سے کم، یہ تو نحوست کی بات ہے۔ جس کو اللہ نے توفیق دی، سوچے میں نے اللہ پاک نے ایسی جگہوں کی دیدار کرایا، میں آج اس نبی کی زیارت کر کے بھی آیا ہوں، اس کے باوجود میرے زندگی کے اندر اس نبی کی سنت کو میں پسند نہیں کرتا، پھر میں کون سا مسلمان ہوں، میں کون سا اس کا مشتاق ہوں؟ میں تو اللہ کے نبی کی سنت کو چھوڑنے والا ہوں، اس کے گستاخ رسول ہوں میں۔ یہ سوچے اور اپنے زندگی کو بدلے، پھر ہمارا حج بھی مقبول ہوگا، اور ایسے لوگوں کا اللہ پاک بار بار اس نبی کی زیارت کو بھی اللہ پاک توفیق دے گا۔ ورنہ اللہ کے نبی ہمارے چہرہ دیکھنا نہیں چاہیں گے تو ہم کہیں سے جائیں گے ادھر؟ تو اس لیے اپنے آپ کو بدلنے کی کوشش کرے۔ اللہ پاک مجھے بھی آپ کو بھی سمجھ کے عمل کرنے کی توفیق عطا فرمائے۔ گنیم کے سہودرلے حج پورونگ سیکڑ مہپری توردان حج முடியறதோட முடியறக்க வேண்டும் இஹ்ராம் கலற்றத்தோட அப்போ பார்த்து நிறைய பேர் தாடி இறக்குறாங்க. மிகப்பெரிய முசீபத் இது, மிகப்பெரிய உதவித்தனம். அந்த புனிதமான இடத்துக்கு போய் ஹஜ் செஞ்சு அந்த இடங்களை தரிசித்ததுக்கு பிறகு மிகப்பெரிய ஹராத்தை செஞ்சுட்டு பிறகு மதீனாவுக்கு போகிறாங்க, நபியை தரிசிக்க போகிறாங்க. எந்த முகத்தோட போகிறாரு? மஜூசிகள் நெருப்பு வணங்கிகள் கூட தாடி இறக்கிட்டு வந்த நேரம் ரசூல்லா முகத்தை திருப்பி கொண்டாங்க, பார்க்க விரும்பல. அப்படியான இடத்துக்கு இவர் தாடி இறக்கிட்டு போகிறாருண்டா இந்த ரசூலா எப்படி விரும்புவாங்க? அந்த மக்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப அந்த இடங்களுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். நபியை நேசிக்காத மனிதர், இவர் நேசிக்கிறவர் அந்த நபியை பின்பற்ற வேண்டும். அந்நியருடைய கலாச்சாரத்தில் போறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. இவர் சலாம் சொன்னாலும் பதில் கிடைக்காது. ஆனால் திரும்ப திரும்ப இன்றைக்கு உம்ராவுக்கு மஸ்ஜித் நபியை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கவில்லை. என்ன காரணம்? நபி கூட எங்களை சந்திக்க விரும்புகிறாங்க இல்லை, அல்லாஹ் விரும்புகிறான் அந்த இடங்களுக்கு எங்களை கூட்டிட்டு போகிறதுக்கு. அதனால் சகோதரர்கள், எங்கள் சுன்னத்தை எங்களை வாழ்க்கையில் வரணும், நபியை நேசிக்கணும், அவங்களை பின்பற்றணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா